10th history unit 8ல இருக்கு answer the following briefly ஓட first question தான் பார்க்க போறோம். question பார்க்கலாமா? ஓகே. சோ என்ன கேட்டிருக்காங்க? describe the ஜாலியன்வாலா பாக் massacre. அதாவது ஜாலியன்வாலா பாக் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளேஸ். ஓகேவா? ஒரு பிளேஸ். சோ இந்த மாஸ்கர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. படுகொலை அப்படின்னா வந்து நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. அதாவது தானா இறக்கல, ஒருத்தவங்க வந்துட்டு கொண்டிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போயிருக்கிறதா வந்துட்டு படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த மாஸ்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜாலியன்வாலா பாக்ல இந்த மாதிரி ஒரு படுகொலை நடந்திருக்கு. ஸோ அதை தான் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, பார்க்கலாமா? ஸோ இந்த ஜாலியன்வாலா பாக் மாஸ்கர் அது வந்துட்டு எப்போ நடந்துச்சு, எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th April அம்ரிட்சர்ல தான் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ எப்படி நடந்துச்சுன்னு பார்ப்போமா? ஆஃப்டர் வேர்ல்டு வார் 1, அதாவது வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்ட் லா கொண்டு வராங்க. ஸோ அது என்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுலட் ஆக்ட். ஓகேவா? ஸோ இந்த ரவுலட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்துட்டு பாதிப்பு கொடுத்துச்சு. ஸோ அதனால இந்தியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இதை எதிர்த்தாங்க. இந்த லா எங்களுக்கு வேணாம், இந்த லா படி நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்தியன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஸோ அப்படி இருந்துட்டு இந்த டைம்ல ஸோ April 13, 1999 அப்போ வந்துட்டு thousands of people வந்துட்டு மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு ஜாலியன்வாலா பாக் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் நம்ம பார்த்தோமா, அந்த பிளேஸ்ல வந்துட்டு எல்லாரும் கேதர் ஆகுறாங்க, அதாவது ஒன்று இணைகிறாங்க. ஸோ thousands of people வந்துட்டு ஜாலியன்வாலா பாக் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு ஒன்னா இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த thousands of people இருக்காங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க ஒருத்தர் கிட்ட கூட வெப்பன்ஸே கிடையாது. ஸோ அவங்க பாட்டுக்கு தான் இருந்திருக்காங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஜெனரல் ரெஜினால்ட் டயர் அப்படின்னு இருக்கவர் பாத்தீங்களா. ஸோ இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மியோட மிலிட்ரி ஆபீசர். ஸோ இவர் வந்துட்டு அவங்களோட சோல்ஜர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. என்ன ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபயரிங் ஆர்டர். ஓகேவா? ஸோ யார் மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அன்ஆர்ம்டு கிரவுட். ஸோ இந்த அன்ஆர்ம்டு கிரவுட் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது. ஸோ இந்த thousands of people அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா. ஸோ இவங்கள தான் இந்த அன்ஆர்ம்டு கிரவுட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு மக்கள், அதாவது இவங்க யாரோ மிலிட்ரி பீப்புளோ கிடையாது, ஒரு ஆர்மி பீப்புளோ கிடையாது, எல்லாருமே வந்துட்டு ஒரு சராசரியான மக்கள் தான். ஸோ அவங்கள தான் வந்துட்டு இங்க அன்ஆர்ம்டு கிரவுட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அவங்க மேல நீங்க ஷூட் பண்ணலாம் அவங்கள அப்படின்னு சொல்லி அவங்களோட சோல்ஜர்ஸ்க்கு வந்துட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க, ஃபயரிங் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்க, இந்த thousands of people வந்துட்டு ஷூட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இவங்க சோல்ஜர்ஸ் வந்துட்டு இவங்க கிட்ட வெப்பன்ஸே இல்லை, அதனால இவங்களை வந்துட்டு பாதுகாப்பு இவங்களை வந்துட்டு சேஃப் பண்ணிக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆயிரக்கணக்கான மக்கள்ல வந்துட்டு நிறைய பேர் இன்ஜூர் ஆனாங்க, நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு மேல இருந்த அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மேல வந்து இந்தியன்ஸ் வந்துட்டு நிறைய எதிர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மேல இருந்த அந்த எதிர்ப்பு வந்துட்டு இன்னுமே ஸ்ட்ராங் அப்போஸா மாறுச்சு. ஸோ ஆல்ரெடி இருந்ததை விட பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை இன்னுமே இந்தியன்ஸ் வந்துட்டு இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இன்னும் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுவே இந்த ஜாலியன்வாலா மாஸ்கர் இந்த இன்சிடென்ட்டே வந்துட்டு இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டோட ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஜாலியன்வாலா பாக் மாஸ்கர். ஓகேவா? ஒரு சம்மரி பார்க்கலாமா? ஓகே. ஸோ இந்த ஜாலியன்வாலா பாக் மாஸ்கர் அப்படிங்கிறது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தா 13th April அம்ரிட்சர்ல. வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்ட் லா கொண்டு வராங்க. ஸோ இதை வந்து இந்தியன்ஸ்க்கு பிடிக்காம இதை வந்து ரொம்பவே எதிர்க்கிறாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது 13th April 1919 அப்போ ஸோ ஜாலியன்வாலா பாக்ல வந்துட்டு thousands of people வந்து ஒன்று இணைறாங்க, அதாவது கூடி இருக்காங்க. அவங்க கிட்ட வெப்பன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஜெனரல் ரெஜினால்ட் டயர் அப்படிங்கிறவர் வந்துட்டு அவர் யாருன்னு பார்த்தா பிரிட்டிஷ் ஆர்மியோட மிலிட்ரி ஆபீசர் தான் வந்துட்டு ஜெனரல் ரெஜினால்ட் டயர் அப்படின்னு சொல்றவர். ஓகேவா? அவர் வந்துட்டு அவரோட சோல்ஜர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. என்ன ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபயரிங் ஆர்டர். ஸோ இந்த ஃபயரிங் ஆர்டர் யாருக்கு அதாவது யாரை நீங்க ஷூட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த thousands of people கேதர் ஆயிருக்காங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா, இந்தியன்ஸ் இவங்க ஃபுல்லா இந்த thousands of people. ஸோ இவங்களை வந்துட்டு அட்டாக் பண்றதுக்காக தான் அந்த ஆர்டர் வந்துட்டு கொடுக்குறாங்க.
ஓகேவா. ஸோ அப்படி அட்டாக் பண்ணும்போது ஸோ அங்க இருந்த மக்கள் வந்து நிறைய பேர் இன்ஜூர் ஆயிருந்தாங்க, நிறைய பேர் இறந்தும் போயிருந்தாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்தியன்ஸ் கொடுத்துட்டு இருந்த அந்த எதிர்ப்பு வந்து இன்னுமே வந்து ஸ்ட்ராங்கா மாறுச்சு. ஓகேவா. ஸோ இந்த இன்சிடென்ட் ஜாலியன்வாலா பாக் மாஸ்கர் தான் வந்துட்டு இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டோட ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. தேங்க்யூ.